அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் கட்டிங் ஃப்ளோட்டர் டீலர். நம்மக்கிட்ட அனைத்து வகையான ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின்களும் கிடைக்கும். நீங்கள் புதுசாக ஸ்டிக்கர் கட்டிங் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்காக நான் இருக்கேன். ஸோ நம்ம ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் மட்டுமல்லாமல் அதற்குண்டான டிசைன்ஸ், ஃபாண்ட், டெம்ப்ளேட்ஸ், இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்து மிஷின் ரன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் மிஷின் வாங்கும்போது எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் அன்னைக்கே லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ மிஷின் வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஆமாங்க, புதுசாக மொபைல் ஸ்கின் அந்த கட்டிங் ஃப்ளோட்டரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மொபைல் ஸ்கின் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, அப்டேட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த கட்டிங் ஃப்ளோட்டரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குண்டான சோர்ஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சுருந்தேன். ஸோ வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதுக்குண்டான நேரம் வந்திருக்குது. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் இப்போ ரொம்ப லேட்டாக தான் அது போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே ரொம்ப பிளான் பண்ண நினச்சிருந்தது. ஸோ அதுக்காக முன் கேட்குறேன். சரி வாங்க இப்போ நம்ம தாமதிக்காமல் போயிடலாம். பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு மாதிரி சிம்பிளாக ஜென்ரலாக கொஞ்சம் சில எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறேன். ஸோ அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமானாலும் சரி அப்டேட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சாதாரண மனிதனுக்கும் சரி, ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு பெரிய நிறுவனத்துக்கும் சரி, மிக மிக ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த அப்டேட்டுங்க. ஸோ ஆமாங்க, இப்போ நார்மல் ஒரு நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அப்டேட் கண்டிப்பாக வேணும். இப்போ நான் வெளியே போகிறேன், ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அதை பற்றிய நாலேஜ் வேணும். ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் அந்த அப்ளிகேஷன் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எதுக்காக அவங்க கொடுக்கணும்? நம்மளாம் ஒரு மொபைல் கொடுத்தாச்சு, அவ்வளோதான், அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க போகிறதில்ல. மாற்றாக பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ நமக்கு சில அப்டேட்டில் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பார்வை நமக்கு வரும், மற்றவங்க பார்ப்பாங்க. நமக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், நமக்கு மட்டும் தெரியலன்னா அது மிக மிக ஸோ அதுதான். அதே மாதிரி ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்டேட்ங்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நார்மலாக நான் ஒரு மனுஷன், நான் ஒரு அப்டேட் ஆகலை அப்படின்னா எனக்கு தான் அது நஷ்டம். ஒரு தொழில் நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கலைன்னா உங்களுக்கு தொழிலுக்கே அது பெரிய பாதகமாக முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சரி நம்ம கடையை போட்டோம், முக்கால் கஸ்டமர் வர்றாங்க, நம்ம பண்ணி கொடுத்துட்டோம், இல்லைன்னா அப்டேட் தேவைப்படுது அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. அப்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எதுவானாலும் இருக்குது. சரி, இப்போ என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டிக்கர் கட்டிங் பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்லோரும் மாதிரி நானும் மிஷின்லாம் பண்ணிட்டு, இப்போ எல்லா மிஷினும் எனக்கு தெரியும். சரி, எல்லா மிஷின்னா நமக்கு வாங்கி கொடுக்குறோம், ஈஸியான மிஷின் நான் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டு சிம்பிளாக உட்காந்துருக்கலாம். நான் ஏன் அடுத்தடுத்து மிஷின்லாம் தேடி போகிறேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைக்குது. கஸ்டமர் நம்ம கேட்கும்போது அதுக்குண்டான தீர்வுகளை நம்ம சொல்ல முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பிஸ்னஸில் நினைக்க முடியும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்டேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு சிமெண்ட் தளம் மாதிரி. நமக்கு அப்டேட் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட தொழிலுக்கு அந்த பில்டிங் பேஸ்மெண்ட் மாதிரி அப்டேட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அப்டேட்டுங்கிற சிமெண்ட்டை ஊற்றி நீங்கள் எவ்வளோ உள்ளே போடுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ நான் இதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்டேட்டாக இருக்கணும். ஸோ அது நம்ம போக தேவையில்லை. ஸோ நம்ம அளவில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்டேட்டுங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய லென்த்தாக போயிடுச்சு. கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கோமோ. சரி, நம்ம மெயின் வீடியோ டாப்பிக்கில் வர்றேன். ஆமாங்க, மொபைல் ஸ்கின் கட்டிங் ஃப்ளோட்டர் இப்போ வந்து முன்னாடியே வந்துருச்சு. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. அது நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இப்போ தான் வந்து இது கொஞ்சம் மெருகேறிட்டு ட்ரெண்டிங்கில் வந்து ஆகிட்டுருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இது வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நிறைய என்கொயரிஸ் இதெல்லாம் வருது. ஸோ நம்மளும் நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்னா நமக்கு அதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு அமையலை. ஸோ இது பற்றி நிறையா போய் ஃபீல்டு ஒர்க்லாம் இது பண்ணி பார்த்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்குண்டான அப்டேட் பண்ணுறதுக்குண்டான நேரம் இப்போ தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். மொபைல் ஸ்கின் ஃப்ளோட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ மொபைல் இல்லாத கைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மொபைலை அழகுபடுத்துறதுக்கு உண்டான இது, அப்புறம் அது வந்து சேஃப்டியாக ஒரு கார்டு மாதிரி பார்த்துக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு தான் இந்த மொபைல் ஸ்கின் ஃப்ளோட்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ஸ்கின் அது வந்து கார்டு மாதிரி பாதுகாக்கிறதுக்காக அதை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்கின்னை கட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் அந்த கட்டிங் ஃப்ளோட்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த கட்டிங் ஃப்ளோட்டரில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் ஃப்ளோட்டர்லேயும் பண்ணலாம். சாதாரண ஜேகே, சாகா, ஸ்கை கட், கிங் கட், டிராப் கட், இது எல்லா மிஷின்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் கட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் இதில் வந்து 3 வகையாக வந்து நம்ம பிரிக்கலாங்க. ஒன்று வந்து நார்மல் வினைல் கட்டிங் ஃப்ளோட்டர், இன்னொன்று வந்து ஸ்கை கட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்கின் கட். அதாவது நம்ம இப்போ கொடுக்கறது பார்த்திங்கன்னா மெட்டிபோல் அந்த மாதிரி கேட்டகரியில் மொபைல் ஸ்கின் கட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இந்த 3 கேட்டகரியிலுமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி பேசிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா JK721 சாகா. ஸோ இந்த 2 மிஷின்லையும் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரெட் சாயில் கூட நீங்கள் கட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா டெம்ப்ளேட் தேவைப்படணும். மொபைல் அந்த பேக் ஸ்கின்னோட டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து வேணும். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கலாம். இன்னொன்று டெம்ப்ளேட் நீங்கள் வாங்கலாம். அந்த டெம்ப்ளேட் வந்து நம்மளும் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ டெம்ப்ளேட் வந்து நம்மளும் வச்சுருக்குறோம், அது கொடுக்குறோம். அதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நீங்கள் அது எதில் கட் பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி அதில் கட் பண்ண முடியாது. இதில் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு, அதாவது பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது அப்படின்னா கஸ்டமைஸாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். பிரிண்ட் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் சைடு வந்து விடுறது. ஸோ அந்த கட்டிங்க்கு உண்டான எட்ஜிலையும் அந்த சேஃப் சைடு வந்து இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து அதில் பண்ணலாம் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மல் ஜேகேல இருந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதாவது டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்கின்னுடைய இந்த யூவி பிரிண்ட் பண்ண ஸ்கின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரரியாக கிடைக்கும், நிறைய வந்து லூஸில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினுக்கே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர் தனியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர்லேயும் நீங்கள் வந்து அதில் வந்து அப்டேட் கேட்கும். அப்டேட் பண்ணணும். அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் மோடில் வந்து அப்டேட் வரும். ஸோ அந்த அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் மாடல்ஸில் அதில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கை கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் அண்ட் கட்டு தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணணுமா பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று டெம்ப்ளேட் இருக்கணும், இன்னொன்று சாஃப்ட்வேர் தனியாக வாங்கணும்.
அதுக்குண்டான சாஃப்ட்வேர் வந்து தனியாகவே கிடைக்கும், நம்மளும் கொடுக்குறோம். நீங்கள் வெளியே வந்து எங்கே லோயஸ்ட்டு ப்ரைஸ் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஆகணும். இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் கண்டிப்பாக பண்ணணும். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதற்குண்டான மாடல்ஸ் புது புது மாடல் வந்ததுன்னா அது அப்டேட் ஆகும், அல்லது உங்களுக்கு அப்டேட் ஆகாது. பழைய ஸ்கின் வச்சு நீங்கள் கட் பண்ண முடியும். மூணாவது இது பார்த்தீங்கன்னா நம்ம மெட்போல் இந்த கட்டிங் ஃப்ளோட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், கேமரா அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸ் அதில் வந்துடும். புது புது மாடல்ஸ் எல்லாமே அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரீ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அப்டேஷன் ஃப்ரீ. அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நம்மளுடைய மெயிலை என்டர் பண்ணி நம்ம க்ளவுட் மூலமாக தான் அது வந்து கொடுக்குறாங்க. ஸோ கம்பெனிலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னென்ன புது புது மாடல் வருதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ கட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்கின் கட் பண்ணிக்கலாம், டிபியூ அதாவது டெம்பர் கார்டு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிக்கர் கட்டிங் தொழில் வச்சுருக்கிறவங்க அனைவரும் நம்ம பேஜை, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். ஸோ இன்று போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்.